அதாவது கட்சியினுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் ஒரு நபர் செயல்படுகிறார் என்று சொன்னால் அவர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். அவர் நீக்கப்பட்டதற்கு பிறகு கூட நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க, இன்றைக்கு இன்றும் நேற்றும் ஊடகங்கள் பெரிய அளவில் அருள் அவருடைய நீக்கம் தொடர்பான செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் எவ்வாறு பொது தளத்தில் நடந்து கொண்டார், எத்தகைய செய்திகளை ஒரு கட்சியினுடைய தலைவர் மீதே ஒரு கருத்தை, ஒரு அபாண்டமான கருத்தை, அவதூறான கருத்தை, அவர் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய செய்தியை அவர் கூறினார். ஒரு முறை அல்ல, 2-3 முறை தெரிவித்தார் என்ற அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டோம். அவர் நீக்கப்பட்டதற்கு பிறகும் என்னை நீக்குவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை, நான் யாருக்கும் கட்டுப்பட்டவன் அல்ல, நான் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவன், ஆனால் அவருக்கு பிறகு நான் மருத்துவர் சின்னையா அவர்களுக்கு கட்டுப்பட்டவன் என்றெல்லாம் அவர் குழப்பிக் கொண்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது கட்சியினுடைய விதிகளின்படி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த விதியில் ஒழுங்கு நடவடிக்கை குழு விதி 23 இருக்குது. ஒழுங்கு நடவடிக்கை, ஒரு நபர், ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய எந்த நிலையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளரும் நிர்வாகியும் கட்சியினுடைய உறுப்பினரும் தவறு செய்தால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக ஒழுங்கு நடவடிக்கை குழு விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் முடிவெடுக்கும். இதை நீக்குவதற்கு தனிநபர் யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு ஜனநாயக கட்சி. நேற்று கூட மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார். பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, வரக்கூடிய தேர்தலில் யாரோடு நீங்கள் கூட்டணி வைக்கப் போகிறீர்கள் என்று கேட்டபோது நேற்று கூட மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார், எங்களுடைய கட்சியினுடைய பொதுக்குழு கூடி முடிவு செய்யும் என்று சொன்னார். கட்சியினுடைய பொதுக்குழு கூடி முடிவு செய்யும் என்று சொன்னால் கட்சியினுடைய பொதுக்குழுவை யார் கூட்ட முடியும்? விதிகளின்படி நான் சொல்கிறேன். நான் தற்பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறது வழக்கறிஞராக. எங்கள் மருத்துவர் ஐயான் மீது மிகுந்த மரியாதையும் அவர் மீது பேரன்பும் கொண்டவன் நாங்கள். எங்களுக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு சட்ட விளக்கத்தை, ஒரு தெளிவை உங்களுக்கு நான் ஏற்படுத்த வேண்டும். பத்திரிகையாளர்கள் பலர் மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்தான் கட்சியை நிறுவனர், அவருக்கு இல்லாத அதிகாரமா என்று. ஆனால் இது 1995ஆம் ஆண்டு 89இல் விதி உருவாக்கப்பட்டு பிறகு 95இல் மீண்டும் திருத்தப்பட்டு அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு ஜனநாயக அமைப்பு. இங்கே பொதுக்குழு தான் பிரதானமானது. பொதுக்குழுவை யார் கூட்ட முடியும்? பொதுக்குழுவை கூட்டுவதற்கு என்ன வழிமுறைகள் என்பதை தெளிவாக சொல்கிறது. விதிகளின்படி பொதுக்குழுவை தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர், இப்பொழுது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வடிவேல் ராமநாதன் அவர்களும், இவர்கள்தான் கட்சியினுடைய பொதுக்குழுவை நடத்த முடியும், கூட்ட முடியும். இதுதான் விதி. இதில் கட்சியினுடைய நிறுவனருக்கு என்ன, அவருடைய நிலை என்ன என்பதையும் இந்த எங்களுடைய அந்த பைலா தெளிவாக சொல்லுகிறது. அவரை பொறுத்தவரையில் கட்சியினுடைய பொதுக்குழு, செயற்குழு, உயர்மட்ட குழுவுக்கு அவர் அழைக்கப்பட்டு அவருடைய வழிகாட்டுதலின்படி முடிவுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதுதான் இன்று இருக்கக்கூடிய நிலைமை. இதன் காரணமாக பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக தொடர்வதற்கான அங்கீகாரம் என்பது தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்குழுவை கூட்டுவது என்பது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் கூட்ட வேண்டும். அந்த பொதுக்குழுவில் எடுக்கக்கூடிய முடிவுகள், நடவடிக்கைகளின் அடிப்படையில் தான் எந்த முடிவையும் கட்சி மேற்கொள்ளும். அதுதான் சட்டப்படி ஏற்புடையது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நாங்கள் எங்கள் ஐயாவை நிறுவனரை ஒரு தலைவராக அதைவிட உயர்ந்த ஸ்தானத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்பது பாட்டாளி மக்கள் கட்சியை காப்பாற்றியாக வேண்டும். எங்கள் மருத்துவர் ஐயாவுடைய நோக்கத்தை, கொள்கையை பாதுகாத்தாக வேண்டும். இந்த கட்சியை ஒரு பலமான ஒரு இயக்கமாக மாற்றியாக வேண்டும் என்பதற்காக நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லேன் என்று சொன்னால் அது முறையாக அமைந்து விடாது. ஏனென்றால் நாங்கள் சொல்லக்கூடிய எந்த கருத்தும் எங்கள் ஐயாவினுடைய புகழுக்கும் அவருடைய நற்பெயருக்கும் எந்த பாதிப்பும் வந்துவிடாத வகையில் மிக கவனமாக, பாதுகாப்பாக, முன்னெச்சரிக்கையோடு உங்களிடம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே அதாவது எங்கள் கட்சியினுடைய சமீப காலத்தில் நடந்த நிகழ்வுகள் தொடர்பாக
எத்தனையோ ஆக்கப்பூர்வமான இயக்க செயல்களை பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கிறது. நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம். 40க்கும் மேற்பட்ட ஆவணங்களை வெளியிட்டிருக்கிறோம். மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். ஆனால் அவற்றையெல்லாம் பெரிதளவில் விவாதிக்காத, பேசாத, அதை மக்களிடம் கொண்டு செல்லாத ஊடகங்கள் கடந்த 1 மாத காலமாக நீங்கள் எந்த அளவிற்கு இதற்கு நேற்று நான் ஒரு செய்தி பார்த்த செய்தி மொத்தம் என்னென்ன, பாட்டாளி மக்கள் கட்சியோட 17